தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக உடைகின்றது. அதிமுக உடைகின்றது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அதிமுக உடைகின்றது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுக எம்ஜிஆர் உருவாக்கினார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி அம்மாள் ஜெயலலிதா அணி இரண்டாக உடைந்தது. 1989 சட்டசபை தேர்தலில் தோல்விக்கு பிறகு ஜானகி அம்மாள் தனது அணியை ஜெயலலிதாவிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றார். பின்பு ஒருங்கிணைந்த அதிமுக பொதுச் செயலாளராக செல்வி ஜெயலலிதா 29 ஆண்டு காலம் கட்சியை நடத்தி வந்தார். செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இரட்டை தலைமை, பின்பு எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டுக்குள் அதிமுக வந்தது. தொடர்ந்து 11வது தோல்வியை பழனிசாமி பதிவு செய்தார். நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் 3வது இடத்துக்கு அதிமுக கூட்டணி தள்ளப்பட்டது. தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் 109 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க முயன்று கொண்டிருக்கிறது. அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது, கூட்டணி ஆட்சி அமைக்கலாம் என்று. ஏனென்று சொன்னால் தமிழக வெற்றி கழகத்துக்கு இன்னும் 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ பிடிகொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. ஆக 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது அதிமுக வைத்துள்ளது. 47 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். வெற்றி பெற்றுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து கூட்டணி ஆட்சி அமைக்க தாவேகா விரும்புகிறது. துணை முதலமைச்சர் பதவியும் 10 அமைச்சர் பதவியும் தருவதாக தமிழக வெற்றி கழக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்கிறார். இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி பிடிகொடுக்காத காரணத்தினால் அதிமுகவை உடைக்க தமிழக வெற்றி கழகம் முயற்சி செய்து வருகிறது. செங்கோட்டையன் மூலமாக இதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. தற்பொழுது 47 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். இவர்களில் 24 பேரை தங்கள் வசம் இழுக்க செங்கோட்டையன் மூலமாக தமிழக வெற்றி கழகம் ஏற்பாடு செய்து வருகிறது. அதிமுகவின் மூத்த தலைவர்களும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் பக்கம் வரும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அனைத்து வசதியும் செய்து தரப்படும் என வாக்குறுதி கொடுக்கப்பட்டுள்ளது. 10 அமைச்சர் பதவி, வாரிய தலைவர் பதவி ஆகியவை வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. ஆக கூட்டணிக்கு வராத காரணத்தினால் அதிமுகவை உடைக்க தமிழக வெற்றி கழகம் செங்கோட்டையன் மூலமாக முயற்சி செய்து வருகிறது. அது ஒர்க் அவுட் ஆகிவிடும் என்றே கூறப்படுகிறது. ஏனென்று சொன்னால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை அதிமுக தொண்டர்கள் விரும்பவில்லை. வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் மீண்டும் வெற்றி பெறுவோமா என்பது கேள்விக்குறி. ஆகவே தற்பொழுது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கின்றனர். தமிழக வெற்றி கழகம் பக்கம் தாவ தயாராகி வருகின்றனர். அதிமுகவை உடைக்க தமிழக வெற்றி கழகம் அனைத்து வேலைகளையும் செய்து வருகிறது.